பேச்சு உடம்பு முடியாமல் அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க. தண்ணி கொண்டு வந்து சொர்ணம் கொடுக்குறாங்க, அப்படியே குடிக்கிறாங்க. அப்போ அஞ்சலி சொல்கிறாங்க அவங்க அம்மா கிட்ட, இங்கே பாருங்கள், நான் வந்து இந்த குழந்தைய இவங்க கிட்ட கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதை கேட்டோடனே பயங்கரமாக கோவம் வருது ரெஜினாக்கு. ஏய், நீ திருந்தவே மாட்டியா, நீ வா, அவங்க தேவையே கிடையாது, வா, நான் அவனை கூட்டிகிட்டு போகிறேன், நம்ம இங்கேருந்து போயிடலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அம்மா இங்கே பாருமா, நீ சொல்கிறதுலாம் தப்புமா, ஒன்றை விட எனக்கு அத்தை தாம்மா ரொம்ப முக்கியம் அப்படின்னு அஞ்சலி சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே ரிச்சினாக்கு பயங்கரமாக கோவம் வருது. என்னது, உனக்கு அத்தை தான் முக்கியமா, அம்மா உனக்கு வேண்டாமா, சரி நான் போகிறேன், இனிமேல் என்னை தேடி நீ வரவே வராத அப்படின்னு சொல்லிட்டு ரிச்சினா பயங்கர கோவமாக அங்கேருந்து போகிறாங்க. குழந்தைய அப்படியே அஞ்சலி கொண்டு வராங்க. இந்தாங்க அத்தை, உங்கள் மீனாட்சி உங்களுக்கு தான், நீங்கள் கொஞ்ச நாள் கழித்து என்னை வீட்டை விட்டு அனுப்பிடுவீங்க, பரவாயில்லை, ஆனால் எப்போவுமே நான் உங்களுக்கு துணையாக தான் இருப்பேன், இந்தாங்க உங்கள் மீனாட்சி அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. மீனாட்சியை பார்த்தோடையும் அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க, பேச்சு பயங்கரமாக சந்தோஷமாக இருக்காங்க. இங்கே பாரு, மீனாட்சிக்காக நீ எப்போவுமே இந்த வீட்டில் இருப்ப அப்படின்னு சொல்கிறாங்க பேச்சு. அதை கேட்டோடனே அஞ்சலி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்படியே அந்த குழந்தைய பார்த்துட்ருக்காங்க. வீட்டில் முத்தழகோட சித்தி இருக்காங்க. இருக்கும் போது அப்படியே அவங்க மருமக அப்படி கீழே விழுந்துட்டாங்க குடத்தை போட்டுக்கிட்டு. ஐயோ என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வந்து பார்க்குறாங்க. இல்லாத எனக்கு ஒரு மாதிரி உடம்பு முடியல, அடிக்கடிக்கு போய் படுத்துக்கலாம் போல இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டவுடனே அப்படியே பார்க்குறாங்க. சரி நீ கொஞ்ச நாள் போயிட்டு உங்கள் அம்மா வீட்டில் இருந்துட்டு வா போ, உடம்ப நல்லா பார்த்துட்டு வா போ அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே, இங்கே பாரு, நான் ஒன்றும் உன்னை கொடுமைப்படுத்துகிற மாமியார்லாம் கிடையாது, நான் நல்லது தான் நினைக்கிறேன், சரியா, உன்னை நான் பழிலாம் வாங்கலை, முத்தழகு இங்கே வந்துட்டா அதனால் உன்னை நான் வீட்டுக்கு அனுப்புகிறேன் அப்படிலாம் நீ நினைக்கவே நினைக்காத, சரியா, எனக்கும் உன் மேலே பாசம் இருக்குது, குழந்தை ரொம்ப முக்கியம், சரியா, நீ போய் உங்கள் அம்மா வீட்டில் கொஞ்ச நாள் இருந்துட்டு உடம்பை பார்த்துட்டு வா போ அப்படின்னு சொல்லிட்டு முத்தழகோட சித்தி சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அவங்க மருமக. சரி அத்தை, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. முத்தழகு ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. அப்படியே வராரு பூமி. வந்தவொடனே அப்படியே பார்க்குறாரு. பார்த்தவொடனே அப்படியே கிட்ட வராரு. முத்தழகு அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாம், நீங்கள் எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க, போங்க இங்கேருந்து அப்படின்னு சொல்லிட்டு முத்தழகு சொல்கிறாங்க. அப்படியே கிட்ட வராரு. என்ன ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்படியே தொடுறாரு, பிடிச்சி தள்ளுறாங்க. யார் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தலையில் அப்படியே கையை வச்சுட்டு அப்படியே கத்துறாங்க. அதுக்குள்ளே டாக்டர் எல்லாருமே வராங்க. என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, என்ன பண்ணுறீங்க பூமி, நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், இது உயிருக்கே ஆபத்தாயிடும், இல்லை பின்னோக்கி போயிடுவாங்க, நான் சொன்னேன்ல, அப்படி இருந்தும் நீங்கள் வந்து பேச முயற்சி பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் திட்டுறாங்க. போங்க, நீங்கள் வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு பூமி அங்கேருந்து வெளியே போகிறாரு. வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்தழகோட தம்பியும் வெளியே கூட்டிகிட்டு போகிறாங்க. வெளியே 2 பேருமே இருக்காங்க. ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு பூமி. தனா உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட. இங்கே பாரு, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது தெரியுமா, 2 பேருமே ஒன்று சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்காங்க. அதுக்குள்ளே பூமி ஃபோன் பண்ணுறாரு தனத்துக்கு. நீங்கள் எங்கே இருக்கீங்க, முத்தழகு கண்ணு முடிச்சிட்டாங்க, நீங்கள் சரவணனை தூக்கிட்டு வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. கண்டிப்பாக நான் வரேன், நான் வந்தவொடனே எல்லாமே உண்மை தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக ஃபோனை கட் பண்ணுறாங்க. முத்தழகு கண்ணு முடிச்சிட்டாங்க, நான் போயிட்டு எல்லா உண்மையும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தனா அங்கேருந்து போகிறாங்க. கண்டிப்பாக நான் போயிட்டு அங்கே எல்லா உண்மையும் சொல்லிவிடுவேன், முத்தழகு பூமி அவங்க குழந்தை எல்லாமே ஒன்றா இருக்கணும் இனிமே அப்படின்னு சொல்லிட்டு தனம் சொல்கிறாங்க. சரி போ தனம், நீ போயிட்டு எல்லாமே நல்லபடியாக சொல்லுப்போ அப்படின்னு சொல்கிறாங்க. பாவம் அவங்க 2 பேர் பிரிஞ்சிருக்காங்க. ஏதோ ஒரு சூழ்நிலையில் அவங்க 2 பேர் சேரவே முடியல அப்படின்னு தானே சொல்கிறாங்க அவங்க கிட்ட. சரி சரி நீ போ அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கேருந்து போகிறாங்க. பூமி பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காரு. அப்படியே முத்தழகை பற்றி யோசிச்சுட்டே இருக்காரு. முத்தழகு பண்ணது எல்லாத்தையுமே, முத்தழகு என்னோட பொண்டாட்டி, ஆனால் என்னால் போய் பேசவே முடியல, கிட்ட போனவுடனே மயக்கமாயிட்டாங்க. கடவுளே, முத்தழகு எதுவுமே ஆகவே கூடாது, என் முத்தழகு நினைவெல்லாம் ஞாபகம் வரணும், என் கூட வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு பூமி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காரு. அப்போது முத்தழகோட தம்பி சொல்கிறாங்க, மாமா நீங்கள் கவலைப்படாதீங்க, எல்லாமே நல்லதாகவே நடக்கும், சீக்கிரமாகவே அக்கா